உலகத்திற்கே வழிகாட்டும் திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பிறந்தநாள் விழா மற்றும் திருச்சி மாநில மாநாடு விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் நடைபெற்றது. பேரூர் செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி, மாவட்ட துணை செயலாளர் குமுதா குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய லியோனி, திராவிட மாடல் அரசின் காலை உணவு திட்டத்தை கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் பின்பற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் பெண்கள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. எடப்பாடி எப்படி மோடிக்கு அடிமையாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் மோடி அமெரிக்காவினுடைய அதிபர் டிரம்புக்கு அடிமையாக இருக்கிறார். உலகத்திலேயே முதன்முறையாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது லண்டன்லையும் கனடாவிலையும் இன்னைக்கு 11 மாநிலங்களில் அந்த திட்டத்தை 11 முதலமைச்சர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்திற்கே வழிகாட்டிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். உலகத்திற்கே வழிகாட்டும் திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பிறந்தநாள் விழா மற்றும் திருச்சி மாநில மாநாடு விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரில் நடைபெற்றது. பேரூர் செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி, மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி, மாவட்ட துணை செயலாளர் குமுதா குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய லியோனி, திராவிட மாடல் அரசின் காலை உணவு திட்டத்தை கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் பின்பற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் பெண்கள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. எடப்பாடி எப்படி மோடிக்கு அடிமையாக இருக்கிறாரோ அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் மோடி அமெரிக்காவினுடைய அதிபர் டிரம்புக்கு அடிமையாக இருக்கிறார். உலகத்திலேயே முதன்முறையாக பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது லண்டன்லையும் கனடாவிலையும் இன்னைக்கு 11 மாநிலங்களில் அந்த திட்டத்தை 11 முதலமைச்சர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்திற்கே வழிகாட்டிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்.